ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் சூப்பராக இருக்கோம். எங்கே பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு எங்கே கிளம்பி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோங்க. எந்த கோயிலுக்கு உத்தரா போகிறீங்க? எந்த ஒரு கோயில்னே எனக்கே ஊர்லாம் தெரியும். அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இட்டுட்டு போனாங்க. எங்கள் அப்பாவுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் குடும்பத்தோடு போகிறோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாரும் போனதோட சரி, அது என்ன நேரமோ இன்னமோ தெரிலங்க. அதுலேருந்து போவே இல்லை. அம்மா அப்பப்போ போயிட்டு வந்துடுவாங்க, ஏதாவது விசேஷம்னா போயிட்டு வருவாங்க. ஆனால் குடும்பத்தோடு நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் போகிறோம். அதனால் இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்க போகிறோம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க. இந்த 10 வருஷத்தில் இதான் ஃபஸ்ட் டைம் போகணும்னு சொல்லுவோம் வச்சு, ஆனால் போகவே முடியல. இப்போ தான் வந்து கிளம்பி இருக்கிறோம். இப்போ நாங்கள் தனியாக, அப்புறம் என் தங்கச்சி, எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் அவங்களாம் அப்படியே வந்துட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து போகிறோம். இப்போ வந்து நம்ம கோயிலில் போய் பார்க்கலாம். இல்லை வண்டியில் தான் போகிறோம், அதனால நான் எதுவுமே ஷூட் பண்ண முடியாது. டேரெக்டாக இப்போ இங்கே ஏன்னா மணி ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு தான் போனோம். இதுக்கே வழி தெரியாதுங்க. வழியெல்லாம் கேட்டு தான் போகிறதுக்கு எப்படி இங்கே மணி 12-12:15 ஆயிடுச்சு. எப்படி எத்தனை மணிக்கு போய் கோயிலில் சேருவோம்னே தெரியல. நாங்கள் அங்கே போய் இப்போ பொங்க வைக்க போகிறோம். அங்கே போய் பொங்க வைக்கிறத பார்க்கலாம் வாங்க. இது யார் உத்தரா ஒருத்தவன் பக்கத்தில் கண்ணாடி போட்டுக்கிட்டு நிற்கிறான். அழுதா கண்ணு தெரியாதா? அதான் ரஷ்யன் அழுதா கண்ணு தெரியாதா? சரி கிளம்பிட்டேன். எங்கடி இருக்கீங்க? ஆமா ஆமா. என்ன உத்தரா என்ன பண்ணிட்டு இருக்கிற? நாங்கள் இயற்கையை ரசித்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்க முடியுமா? ஆமாம், சூப்பராக இருக்குது. தண்ணி ஓடுது. ஃபுல்லாக கிராமம் தான். இது வந்து இது ஸ்ரீமுஷ்ணம் தானே? ஸ்ரீமுஷ்ணம் போகிறோட கருவேப்புலங்குச்சியை தாண்டி உலா ஸ்ரீமுஷ்ணம். இதுக்கு இந்தாண்ட வந்து 5 கிராமம் ஆகும். 5 கிராம பேர்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கு இந்தாண்ட நம்ம ஊருக்கு இப்போ வந்து டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஒரு ஊராக கேட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம என்ன ஊர் என்ன இடனே தெரியாது, ஆனால் வாயில் இருக்கு வழின்னு சொல்கிற மாதிரி கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? வர எல்லாரும் பார்த்துட்டே போகிறாங்களா? புதுசாக இருக்குல்ல, என்னடா இது ஒரு குரூப் கட்ட பையோட நிற்கிது அப்படின்னு. அதனால சரி, ஓகே. இயற்கை ரசிச்சு போதுமா? வாங்க போகலாம். பாருங்க, ஃபுல்லாக சம்மங்கி செடி எல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த சைடு ஃபுல்லாக சம்மங்கி, காக்கட்டா, இந்த பூ வகையான நெல்லும் போட்டிருக்காங்க. ஒரு ஏரியாவில் நெல் போட்டிருக்காங்க, ஒரு ஏரியாவில் சம்மங்கி போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க ஊர். சூப்பராக இருக்குது. பார்க்கவே பச்சை பசேன்னு கண்ணுக்குள்ளே குளிர்ச்சியாக இருக்குது. ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. டைம் போகிறதே தெரியல. நல்லா இருக்கு. இறங்கி போகிறோம். எப்போ கோயிலுக்கு போய் சேர போகிறோம் தான் தெரியல. இந்த ஊர் ஃபுல்லாக ஒரே குரங்குங்க. வழி நெடுக்க பார்த்தா குரங்கா இருக்கு. கோயிலுக்கு வந்தாச்சுங்க. அங்கேயும் கேட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. வழி எங்கள் அம்மா கூட்டுறாங்க. சரி வாங்க, சொல்லுங்க. கோயிலுக்கு பொங்க வைக்க ரெடி ஆயிடுச்சா? யாருங்க புதுசாக இருக்கிறாங்க? பொங்க வைக்க ஆள் கூட்டு வந்துடுறீங்களா? அவங்க ஒரு பொங்க, நான் எத்தனை பொங்க வைக்க போகிறீங்க? மொத்தம் 3 பொங்க. ஓ, 3 பொங்கலா? நான் ஒரு பொங்க, அவ ஒரு பொங்க, இவ ஒரு பொங்க. மொத்தம் 3 பொங்க. 3 பொங்கல் வைக்க போகிறீங்க. புதியா, நீ தனியாக பொங்க வைக்க போறியா? அடுப்பு எப்படி வைக்கணும்? என்ன கேட்டா உங்க அக்கா கூட்டு கேள். பொங்க வைக்க வந்துட்டா அடுப்பு எப்படி வைக்கணும் கேட்டா இது என்னப்பா? இல்லை, இப்போதான் முத கோயிலில் வந்து பொங்க வைக்கிறியா நீ? அடுப்பு எப்படி 3 கல் அப்படி என்னவா 3 கல் இப்படி வை. அவங்க அப்படி தானே வச்சிருக்காங்க. அதை வச்சிருக்காங்க பாரு, அந்த மாதிரி பார்த்து வை. இதை வச்சிரு. சரி வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். சிங்காரியா இருக்கு. நல்லா இருக்குங்க. குச்சி இருக்கான்னு பாருங்க. நான் பறிக்கிட்டா? குச்சியே என்ன ஊத்துறா பண்ற? எலுமிச்சம்பழம் பாருங்க, பெருசா செமையா இருக்கு. நிறைய இருக்கு. ஆமா ஊத்துறா நிறைய. அந்த கோயிலில் எலுமிச்சம்பழத்துக்கு பஞ்சமே இருக்காது. அட்டுக்கு மேலெல்லாம் உச்சியில தான் நிறைய இருக்கு. பெருசா இருக்கு. ஒரு 4 எலுமிச்சம்பழம் பிரிச்சுட்டு போ. வீட்டுக்கு போகும்போது 4 எலுமிச்சம்பழம் பிரிச்சுட்டு போமா? எங்கள் அம்மாவை அவங்கள மட்டும் வேண்டிக்க சொல்கிறோம். 2 பேரும் வந்து நாளைக்கு 4 பேராக வரணும்னு வேண்டிக்க சொல்கிறாங்க.
நம்ம 4 பேரா வந்துருக்கிறோமே, நம்ம எத்தனை பேரா வருது? சொல்லு சொல்லு சொல்லு. நீ என்னென்ன உத்தரா வாங்கிட்டு வந்திருக்கிற கோயிலுக்கு? நான் படைக்கிறதுக்கு எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, அரிசியிலேருந்து எண்ணெய், நெய், எது 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 எதுக்குன்னு சொல்லு. எதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு? பொங்கல் வைக்க எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் எனக்கு என்ன வேணுன்றதை வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க அவங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன செய்ய போறீங்க அடுத்தது? அடுத்தது நம்ம பொங்கல் தான் வைக்க போகிறோம். பொங்கல் வைக்க போறீங்களா? எல்லாம் செஞ்சு வந்து அங்கெல்லாம் அடுப்பு கூட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு பிறந்து கொடுப்பாங்க. இதே சவுண்டா பேசி என் காதலே உள்ள நீ பேசுது. சொல்லு இப்போ சொல்லு. ரகசியம் பேசுறதெல்லாம் சரி சொல்லு இப்போ சொல்லு. ரகசியம் பேசுறதுலாம் சவுண்டா பேசுறேன். என்ன ரகசியம் பேசுற? எல்லாம் அடுப்பு ரெடி பண்ணிட்டு நம்மளை கூப்பிடுவாங்க. விரவெல்லாம் வச்சுட்டு நம்ம போய் டைரெக்டாக பொங்கல் வச்சிருவோம். ஓ, இதெல்லாம் கிடையாது. நான் வந்து கடையிலேருந்து அரிசிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பச்சரிசியா? பச்சரிசி. நம்ம சக்கரை பொங்கல் மூணு பொங்கலில் உன் பொங்கல் தான் சூப்பராக இருக்கணும். நெய் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்க? நெய் நிறையா ஊற்றி புதியா பொங்கலோட உன் பொங்கல் தான் டாப்பாக இருக்கணும். புதியா ஒரு நிமிஷம். இன்னைக்கு வந்து என்ன உதயா, வெள்ளமே போடாமல் பொங்கல் வைக்க போறியா? வெண்பொங்கல் வைக்க போறியா? சரி சரி, நம்ம போய் செய்வோமா? ஓகே. ரெண்டாவது அறிமுகம் போய் அடுப்பத்தை வைக்கிறார். நீங்கள் என்னடா எனக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சரி ஓகே வாங்க. எதில் களத்தில் போய் இறங்க போறியா? போய் இறங்குவோம் வாங்க. குண்டாலாம் போயிடுச்சு. குண்டாலாம் போயிடுச்சு. என்ன ஊத்துறா? பிரெட்டெல்லாம் குண்டாலாம் எடுத்து போட்டு வச்சிருக்கிற? நான் எதுவும் இல்லை, பசங்க சாப்பிட்டானோ அதை வந்து இங்கே போகலாம். குண்டாம் போயிடுச்சு, ஆள் தான் போகணும். குண்டாம் போயிடுச்சு, ஆள் தான் போகணுமா? ஆமாம். சரி போங்க. இதே மழைகள் தான். 2 கல். இது வந்து பெரிய பானை, அது சின்ன பானை. அந்தாண்ட இருக்குது இன்னும் பெருசு. என்னட்ட இல்லை, பானையிலே டிஃப்ரெண்ட் தெரியுது எல்லாரும் பானையிலையும். இது நான் தான் இதில் பித்தளை பானை எடுத்துடல, மீதி எல்லாருமே போட்டுருவாங்க. ஏன் உத்தரா நீ பித்தளை பாத்திரம் எடுத்துட்டு வரல? விளக்கறதுக்கு சோம்பேறியா இருக்கா? மூட்டையா இருந்ததுங்க, மூட்டையில இருந்தது எல்லாம் மேல இருந்தது. சரி ஒரு 4 தானே பொங்கலுக்கு எடுத்துடணும். பொங்கல் கண்டிப்பா இருக்குங்க, கீழே இருக்கு, பெருசா இருக்குது, வெயிட்டா இருந்துச்சா. இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போவாங்க? பொங்க வைக்கணுங்க. உட்கார சொல்லி கூப்பிட்டு வரலங்க. பொங்க வைக்க, அடுப்பை பற்ற வைங்க. பொங்க வைக்க கூட்டா போய் இந்த வாரம் இருமா. ஏமா இத கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டா, அரிசியில தண்ணி ஊத்திட்டா. வெள்ளை புடவை கட்டி இருக்கிறேன், கல்லுல உட்காந்து நைட்டி எடுத்து வந்திருக்கியா? மாட்டிக்கா அழுக்காம இருக்கலாம் ட்ரெஸ்ஸு. எங்காலம்மா எங்க பிறந்த இடம் நல்லா இருக்கணும், கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லபடியா இருக்கணும். அப்படி இல்லப்பா, கூட பிறந்தவன் குலதெய்வம் தானே. இன்னைக்கு இது ரொம்ப இருக்குது. புதியா அவன் தம்பிக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் வேண்டிக்கோ. இல்ல ஃபர்ஸ்ட் உனக்கா அவனுக்கான முடிவு, 2ல் 1. உத்ரா பானை தான் பெருசா இருக்கு. எடி 2 கிலோ அரிசி போடுங்க உத்ரா. 1/2 கிலோ அரிசிக்கு இவ்வளோ பெரிய பானை எடுத்து வந்துருக்கீங்க. வச்சிருக்கிற பொங்கல் வைக்க யூஸ் ஆகுமா பானை? இப்போ உனக்கு பொங்கல் வைக்கிற பிரச்சனையா இல்லை உட்காரத்துக்கு இடம் பிரச்சனையா?
நீனு அடுப்பு இப்படி பார்த்து வச்சிருக்கணும், அந்த சைடு பார்த்து வச்சுட்ட. நீ உன் அடுப்பு இப்படி பார்த்த மாதிரி வச்சிருக்கணும். எப்படி வைப்பீங்க? அவங்க இந்த சைடு இருக்கு பாரு எல்லாம். சரி, அவங்க அடுப்பில் நீ வெறுவ சொருவோம், உன் அடுப்பில் அவங்க வெறுவ சொருவோம். வீடு கல்புரத்தை ஏற்றிட்டு அப்புறம் குச்சி உள்ள வைக்கணுமா? வீடு கல்புரத்தை ஏற்றுங்க, வீடு குச்சை வைக்கக்கூடாது, வீடு கல்புரத்தை ஏற்றுங்க. யாரு பொங்கல் ஃபர்ஸ்ட் பொங்குதுன்னு பார்க்கணும். நீ சொல்லிட்ட. இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு சாமியை வேண்டிக்கிட்டு யாரு பொங்கல் ரெடி ஆகுதுன்னு பாருங்க. டைம் பார்த்துங்க. உதயா, உன் பொங்கலில் தட்டு வச்சு மூட எல்லாம் மூடி வச்சிருக்காங்க பாரு. சத்தமா பேசு உத்ரா. நீ பேசுறது உன் காதலே பேசினா அது எப்படி? அது சத்தமா பேசினா தானே எல்லாத்துக்கும் தெரியுமா விஷயம். வாயிலன்னு வந்துட்டா வச்சுக்கான், வார்த்தை வெளில வரணும். வாய் உள்ளாரே பேசிக்கூடாது. அதான் நான் சொன்னேன், அடுப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்த மாதிரி வெறும் வைக்கிறதுக்கு ஃப்ரீயாக வைக்கணும். நீ எப்படி நீ பற்ற வைப்ப? நீ எப்படி இப்போ பற்ற வைப்ப? நீ அடுப்பு அது அந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாம் டாப்ல போயிட்டு இருக்காங்க. உதயா, என்ன நீ இன்னும் அடுப்பே பத்த வைக்காம இருக்கிற? உத்தரா வர அரிசி போட போகுது. அதான் நானும் சொல்ல, அடுப்பு ஒருத்தவங்க தான் மூணு அடுப்பு ஒருத்தவங்க நடுவில் உட்காந்தவங்க தான் கரெக்டாக இருக்கும் வைக்கிறதுக்கு, வெறும் வைக்க பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும். ஏய், ஏதா உதயா பானையை வேலை பார்த்துறாத. எட்டக்க இப்போ குச்சி வச்சு தள்ளுறாந்தாலும் பானையை தள்ளி விட்டுறாத. நெருப்பு குடும்பமா கடை வாங்கக்கூடாது. அவங்க நெருப்பு கொஞ்சம் கொடுத்தா என்ன, அவங்க பொங்க வைக்க வேணாம். அப்பா பத்திச்சு கொஞ்சம் மண்ணு பூசி வச்சிருந்தோம். கொஞ்சம் மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஊற்றிருக்கலாம்ல. இல்லை, ஈர வெறுவா இருக்குல்ல, கொஞ்சம் ஊற்றி விட்டா கொஞ்சம் எரியும்ல. இதோ இருக்கு பாரு, அடுப்புக்கு அலைஞ்சிங்க. சுட்டடுப்புங்களே வாங்கி வச்சிருக்கிறாங்க. சூப்பராக அடுப்பு. நீங்கள் ஏன் கல் முக்கு கட்டிக்கிட்டீங்க? ஏன் அடுப்பு இது அடுப்பு தானே? என்ன அடுப்பு ஸ்லோவாக எரியுதா? இதுதான் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றுங்கன்னு சொன்னேன். எங்கே கேட்குறீங்களா? அவங்கள மாதிரி அடுப்பும் ஸ்லோவாக எரியுது. சரி, என்ன எத்தனை மணிக்கு சாப்பாடு சாப்பிட்லாம்? பொங்கல் எப்போ எப்போ நீங்கள் ஆக்கிற ஸ்பீடை பார்த்தாக்க இப்போதைக்கு பொங்கல் ஆகாதாட்டுக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பிக்கப் ஆச்சு இன்னும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். என்ன அடுப்பேன்னு பற்ற வைக்கல, எல்லாம் ஊறிக்கிட்டே உட்காந்துறீங்க. நான் 3 பேரும் 3 சகோதரிகளும் பொங்கல் வைக்கிறீங்க. ஆனால் யார் அடுப்பும் எரிஞ்ச பாரு காணோம். எரியிற மாதிரி இருக்கு, புஷ்ஷுன்னு போயிடுது. அப்படியா? புதிய அடுப்பு அமிஞ்சு போச்சு, புஷ்வான மாதிரி ஆகி போச்சு. அதுக்குதான் மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வான்னு சொன்னேன் நான். சின்ன சின்ன குச்சியா நான் சொல்றேன் சொல்லு. அங்க துணியா காணுமா? உமா எல்லாம் உன் பொண்டாட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட். எத்தனை தவளை வச்சிருக்க உத்தரா? நான் நிறைய வச்சிருக்கிறேன், கணக்கே இல்ல. முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் எடுத்துட்டு வர உள்ள தவளை வேணும்னா அப்புறம் சேர்ந்த போது வேற புதுசாக ஒரு செட்டு. சரி உத்ரா, பொங்கல் வச்சுட்டு மதியானம் என்ன சாப்பாடு? வெறும் பொங்கல் மட்டும்தானா? ஐயோ அப்படிலாம் நினைக்காதீங்க. தக்காளி சாதம், லெமன் சாதம்,
இது எனக்கா? உனக்கு தான் சாப்பிடு. அம்மா அண்ணி மேல வச்சிருக்கேன். சொல்லு. லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், இது சக்கரை பொங்கல். எல்லாமே இங்கே கிண்டுறதா? எல்லாம் ஆளுக்கு ஒரு சாதம் வீட்டுல இருந்து செஞ்சுட்டோங்க, எடுத்துட்டு வந்துட்டோம். பொங்க வச்சு படைச்சிட்டு நம்ம சாப்பிட போறோம். அப்படியா? சரி, ஓகே. நம்ம வந்து ஏன்னா வந்து லேட் ஆகும், நம்ம பொங்கலே நம்பியும் இருக்க முடியாது. இது வந்து கிராமம் வரையா, அதனால சாப்பாடு எங்கேயும் போய் ஹோட்டல்லையும் சாப்பிட முடியாது. அதனால வீட்டுல இருந்து வரும்போது ஆளுக்கு ஒரு சாப்பாடுன்னு செஞ்சுட்டோம். ஆளுக்கு ஒரு சாப்பாடு பங்கு பிரித்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. மதியானம் சாப்பாடு எல்லாம் ஆளுக்கு வீட்டு சாப்பாடு தான். சரி, ஓகே. நல்லா இருக்கும். சக்கரை பொங்கல் வச்சு நம்ம சாப்பிடுவோம். சரி, ஓகே. என்ன பொங்கல் எப்போ ஆகும்? பொங்கல் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன் வெறும் ஈரமாக இருக்கா? மழை பெஞ்சதுல 2 நாளா, அதனால விறகுலாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கு. கோயிலை சுற்றி ஃபுல்லாக மரம் தான் ஊத்துறாள். சூப்பராக இருக்கு இந்த கோயில். வெறும் பெரிய ஆலமரம் பாருங்க, ஒரு ஆலமரம் தான். எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒரு மரம் தான். செம்மையா இருக்குங்க. மனமே வரல. காலையிலே கிளம்பி இருக்கணும். எங்க கோயிலுக்கு வந்தா ஃபுல்லா ஒரு டேவை இங்கே வச்சிருக்கணும். ஈரமா இருக்குமா வரவு? சரி, ஓகே. உதயா என்ன எடுத்துட்டு வந்திருக்க? உதயா இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து என்னது அது? தேங்காயோட மேல இருக்க அந்த இது மாமா. தேங்காய் நாரா? அடுப்பு பத்த வைக்க முடியலன்னு சொல்லிட்டு அதை போய் எடுத்துட்டு வந்திருக்கியா? சவுண்டா பேசுனா கொஞ்சம் கேட்கும். கேமராமேன் எங்க போவாரு? வேற இல்ல. ஏங்க உங்களுக்கு ஒரு வேலை, எனக்கு பல வேலை. விரவு வேணுமா? இதோ இருக்கே விரவு. ஏதோ பின்னாலே நிறைய கொட்டி கிடக்கு. உத்ரா, பச்சை விரவுல எரிய வைக்கணும். அதான் உன் சாமி அர்த்தம். பொங்கல் வைக்கிறதுலாம் சும்மா கிடையாது. அரிசி போட்டாச்சா? எல்லாரும் அரிசி போட்டாச்சா? உதயா நீ தான் லேட் பிக்கப்பா, கொஞ்சம் சீக்கிரமாக ஆகட்டும். யார் பொங்கல் ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்த்தாக்கா உன் பொங்கல் தான் லாஸ்ட்டாக வர மாட்டுக்கு. ஓ, அப்படியா? உத்ரா என்ன பண்ணுற? உத்ரா விரவுலாம் ஈரமா இருக்கு. விரவு பொறுக்கிறியா? விரவு பொறுக்கிறேன். என் அடுப்பை வேற அவங்கள்ட்ட கடன் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், பார்த்துக்க சொல்லி. உத்ரா அங்கே பாரு, எவ்வளோ பெரிய பாம்பு பத்தியா? எவ்வளோ சூப்பர் நேச்சுரலாக இருக்கு பாரு. பயமே ஆயிடுச்சு. நேச்சுரலாக இருக்கு பாரு. பாம்பு அதுதான் சாமியே இங்க. நேச்சுரலாக ஒரிஜினல் பாம்பு இருக்குங்களா? நீ உள்ளார போறீங்களா? பார்த்தீங்களா? பால் முட்டை வச்சுருந்தாங்க, அதான் நான் பார்க்கல. தெரியாது. வந்து பாம்பு வந்து கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, தூங்கி இருப்பாங்க, தூங்கி இருப்பாங்க, அதே மாதிரி தான். சரி வாங்க. ஒன்றை லீடிங்கில் போயிட்டுருக்காங்க அவங்க பொங்கல் வச்சு. நீ வந்து இப்போ தான் ஸ்லோவாக போகிற. ஃபாஸ்ட்டாக போ பார்க்கும். கல்லே உடச்சிக்கிச்சு. உன் கல்லு தான் உடச்சிக்கிச்சுன்னு சொல்கிறேன். யாருதுன்னு மறுபடியும் உட்காடுற நீனு. கண்டிப்பாக வரும். நம்ம செஞ்சு அதை செஞ்சுட்டு போடு. நீ இப்போ சாமி கும்பிட்டு போட்டேன். அது மாதிரி கும்பிட்டுட்டு போடு. சாமி நீ என்ன பண்ற? உதய உத்ரா நீச்சல் அடிக்கிறியா? இப்போ 2 பேரும் அரிசி போட்டுட்டாங்க. இப்போ நீ தான் லாஸ்ட்டு அரிசியா? இப்போ உன் பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்க போகுது பாரு. எப்போ ஒருத்தவங்க ஸ்லோவாக எல்லாம் போகுதோ அவங்க தான் ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து நிற்கும். பொங்கல் விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் உண்டு தான். இப்போ ஏதோ சொல்லுவாங்களே, என்னது என்ன உத்ரா டயல் யாருதுப்பா பொங்குது? ஐயோ, பொங்கலோ பொங்கல். சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல். யாரு அடுத்து? உத்ரா பொங்கல். ஃபஸ்ட்டு உமா பொங்கல், அடுத்தது ஓம் பொங்கலா?
கிண்டுறப்ப பார்த்து கிண்டணும். பொறுமையாக கண்டணும். இது கொஞ்சம் ஓ பொங்குது. இப்போதாங்க சொல்லி முடித்தேன் டைலாக்கு. பொங்கிடுச்சு. நம்ம குண்டா தான் பெருசு. உத்ரா குண்டான் தான் பெருசு, உன் குண்டா அதுக்கப்புறம் தான். ஓ ஓ அப்படியா? அப்படிலாம் சொல்லி மனசை தேடிக்க வேண்டியதான். இல்ல இல்ல உண்மையுமே உண்மையாலுமே அதான் உங்களுக்கு அழுத்தம் இல்ல. அதெல்லாம் 6 மணிக்கு மேல தான் படைக்கிறோம். நீ செய்ய உத்ரா உதயா, நீ செய்ய 7 மணி வரை பொங்க வைய. நம்ம இஷ்டம் தான், நம்ம செய்ய வேண்டாம் பொங்கல். என்ன 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 என்னாச்சு? சரி இல்லையா உடுத்திட்டு வந்துருக்குற. இதுக்கு மேல பெருசாக வேணும். பெரிய பத்தியா எவ்வளோ பெரிய அம்மா கிட்ட கரண்டி வைக்கல இருக்கும். இல்ல 2 பேரும் கரண்டியாலே சண்டை போட்டுங்க பார்ப்போம் யாரு ஜெயிக்கிறீங்க. இருக்குதுல இருந்து சொல்ல மாட்டேன். உதயா உனக்கு என்ன கரண்டி இருக்கு? அவங்க பித்தளை கரண்டி, அவங்க சில்வர் கரண்டி போட்டி போட்டுக்கிறாங்க. வச்சதெல்லாம் நான் எடுத்து செய்யறேன். ஓ அதனால உன்னால எதுவும் இப்போ பேச முடியல. கரண்டிகளா அடிச்சுக்கிறாங்க. ஓ நாளைக்கு நீ வெள்ளி கரண்டிலே பொங்கல் வைப்ப, அப்போ அவங்க 2 பேரும் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. நான் வாங்கிட்டேன். இது கூட இது வைக்க போறியா? அப்படியே வை, அப்படியே வை, அப்படியே பிக்க முடியல. வை. எனக்கு கொஞ்சம் முட்டை வாங்கிட்டு வந்துட்டார் உத்ரா. அப்படியே அடியில் வச்சு அவிச்சு கொடுத்தனா சாப்பிட்லாம். செய்யலாமா? செய்யலாமா? செஞ்சு சாப்பிட்லாமா? அங்கே கோயிலில் உட்காந்து சொல்லியிருந்தா அழகா 1 கிலோ சிக்கன் எடுத்து வந்திருக்கலாம்ல. ஓ அப்படியா? இப்ப எங்க கோயில்ல எல்லாம் இல்லப்பா, நாங்க இனிமே பொங்க வச்சிருக்கோம். நான்வெஜ் சமைச்சு சாப்பிடலாம். ஆனா பக்கத்துல வச்சு சாப்பிடுவோம். நம்ம கோயில் வச்சு சாப்பிடுவோம், வெளியில வச்சு செஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இப்ப படையல் போட்டோம்ல அங்க செய்யலாம். ஆனா இந்த சாமியெல்லாம் மூடிடுவாங்க. அதுக்கு மட்டும் தனியாக படைச்சி அதுக்கு மட்டும் தனியாக அப்படியா? இதுக்கு கவுச்சலாம் சரி. இந்த சாமி வந்து பொம்பளை சாமி தானே அது? பேச்சியம்மன். பேச்சியம்மன் தானே போட்டிருக்கு. சரி பேச்சியம்மன் சொல்றீங்க, ஏன் லேடிஸ் போகக்கூடாது? ஏன் லேடிஸ் போகக்கூடாது? அதான் சொல்கிறேன், கருவறைக்கு ஏன் போகக்கூடாது? லேடிஸ் போகக்கூடாது. தெரியாது சொல்ற மாதிரி. இப்ப ஏதாவது சிலை தெரியுது நம்ம பாக்குற மாதிரி. ஏன் அந்த மாதிரி புத்து இப்ப செஞ்ச முன்னெல்லாம் வந்து அப்படியே பள்ளமா இருக்கும். சரி. இப்போ அங்கே பால் முட்டை வச்சுருக்காங்களே, வந்து பாம்பு வந்து சாப்பிட்டு போமா? வந்து சாப்பிட்டு போவோம். இல்லை ரெகுலராக வைப்பாங்களா பால் முட்டை? இல்லை எப்பயோ ஒரு டைம் வச்சுருவாங்க. அது அவங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்கன்னா அது என்னவோ உதயா பொங்கிருச்சா பொங்கல்? ஏய் பத்தியா, கடவுள் இருக்காரு உதயா, கடவுள் இருக்காரு. பத்தியா, நீ தான் இவங்கெல்லாம் அரிசி போட்டு ரொம்ப நேரம் ஊதிட்டு இருந்தாங்க, நீ போட்ட வேகத்துக்கு டக்குன்னு பொங்கிருச்சு பாரு. ஃபஸ்ட்டு உமா பொங்கல், அடுத்து உத்ரா பொங்கல், லாஸ்ட்டு வந்து உதயா பொங்கல். உதயா பொங்கல் வந்து லேட்டாக வந்தாலும் லேட் பிக்கப் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக சீக்கிரமாக வந்துருச்சு. அவங்கள ஓவர்டேக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்ட பார்த்தியா நீ? அரிசி சோறு பாருங்க. எதுக்கு உத்ரா உப்பு? எங்க உப்பு போட்டாதாங்க அந்த இனிப்பு. ஓ ஐயோ நான் மறந்துட்டேன். உப்பு எடுத்துன்னு வந்திருக்கேன். கொஞ்சம் பச்சை அங்கே கிடக்குது. என்னடி நீல கலர்லாம் வருது? என்னமோ என்ன நீல கலர்ல வருது? நல்லா வேகட்டுமா? இதுக்கப்புறம் இந்த அடி பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தண்ணி எங்கள் அம்மா எனக்கு கரெக்டாக வச்சுக்கிறாங்க. அது என்ன தெரியுமா நீல கலரில் இருக்குது? அந்த பேப்பர் கவரு, அந்த கவர் அந்த கரண்டியில் இருக்குது தெரியுமா பேப்பரு? அந்த பேப்பர் வந்து நீ தானே போட்டுக்கின்னா இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து அவன் கரண்டி கண்கிட்டே போட்டு ஃபஸ்ட்டு அதை கிண்டிட்டேன்னு நினைக்கிறான். இல்லை இல்லை கிண்டு உதியா உமா உதியா கிண்டு கிண்டு அடி பிடிக்கும் பாரு.
நல்லா குழையணும். இது பேர் என்ன? உங்களை கூட்ட நீங்க தான் காலையில வாங்க. இது பேர் என்ன சொல்லுங்க, அது பேர் என்னது? இனிப்பு போட்டா. இனிப்பு போண்டா கிடையாது, அது போண்டா இல்லை, அது இது பாப்பனியாரமா ஏதோ பணியாரம். அதானா? அதெல்லாம் இல்லப்பா. இல்லம்மா, போண்டானா உருண்டையா இருக்குமே, இது வந்து ஷேப்பே மாதிரியா இருக்கே. இது ஒரு மாதிரி மைதா மாவு தான் போட்டிருக்கிறாங்க. இது முட்டை போட்டு தான் செய்வாங்க. என்ன போட்டு செய்வாங்களோ செஞ்சாங்க, நல்லா இருந்தது, சாப்பிட்டோம். நல்லா இருக்குப்பா. இது அனல் கம்மியாக வை. அனல் என்ன கம்மியாக வைங்க. அடி பிடிக்கிறோம். ஐயே அனல் என்ன கம்மியாக ஐயோ நல்லா குழையணும். கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சி ஒன்றும் மண்ணு பூசணும், விளக்குனா போயிடும். ஏன் கறியாயிடுமா? உங்களுக்கு போய் 2 தவணையும் எடுத்து போட்டேன். ஏமா இந்த வருஷமா பொங்க வைக்க வந்துரு. இருப்பேன். வரேன்ப்பா. இருக்கா? நானே இது ஒரு இதுல நிக்கிறேன். நீங்க அடுப்பு பேலன்ஸ் ஆயிடுச்சு உதயா. ஆமா ரொம்ப குறவல ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் எட்ட பேர் நின்று இப்படி வரணும், இன்னொரு பேரன் வரணும். நல்லபடியா வழி இன்னொரு மாவம் வரணும். மரிமாவளா? பேத்தி வரணும், பேரன் வேணும். வா தம்பி வா. மருமாவனம் ரெடியா இருக்கிறாரு. இப்போ சொன்ன பேசி முடிச்சிடலாம். வெள்ளம் போட்டு முடிச்சிருவான். தம்பி போடு வெள்ளம். வேண்டிக்கிட்டு எல்லாத்தையும் கொட்டிடுவா. ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. மாமா போடு, நீ கிண்டிலனா போடு. அனல கம்மி பண்ணு. சரி, வெள்ளம் போட மாட்டேன். இந்த பேர் சரி இல்லை, அனல் வேணாம், கம்மி பண்ணு. ஒரு பொங்கல் செய்ய எத்தனை பேர் தான் போடுங்க. கட்டியா போட்டுருவா. அதான் ரொம்ப கெட்டி கெட்டியா இருக்கு. உடைக்கவே இல்லையே உத்தரா கட்டி கட்டியா இருக்குது. பெருசு பெருசா இருக்குடி. செங்கல் கவர் இதாயிடும். கிண்டு கிண்டு நல்லா கிண்டு, ஸ்ட்ரென்த் எல்லாம் காமிச்சுக்கிண்டு. உங்களை என்ன மாமா உத்தரவு சொன்னேன். போடு அதோட போடுங்க. சாப்பிடுதானே பொங்கல் கருப்பு வித்தியாசமா இருக்கும். பொங்கல் மட்டும் எவ்வளோ கட்டியா இருக்கு பத்தியா? இன்னும் கட்டி கட்டியாவே இருக்கு. அப்ப இதெல்லாம் கரைஞ்சாதான் அதுக்கு சூட்ல உருகிடும். அந்த வெள்ளம் கரையணும். அவங்களுக்கு ரொம்ப டார்க்கா இருக்குது. அவங்க வந்து பவுடர் நிறைய போட்டாங்க, நீ பவுடர் கம்மி. கேசரி பவுடர் சொல்லவே இல்லை. அதுதான் நானும் கேட்டேன். வெள்ளம் நிறைய போட்டாங்க அவங்க. அப்படிலாம் இல்ல, அப்படிதான் இருக்கும், கரெக்டா இருக்கும் பாரு. என்னோட பவர்ல அது கலரா இருக்கு. சட்டை கலரு சட்டை கிட்ட சட்டையில கொஞ்சம் வெள்ளத்தை வாங்கி போட்டு குடுறா. கட்டி கட்டியா கிடக்கு பாரு அதுல வெள்ளம். இங்க பாரு. ஏன் கவர் நினைச்சு எடுத்தேன். பொறுமையா ஒண்ணும் இல்லை, விடுங்க, பொறுமையா செய்யுங்க. தவறுனா நல்லதான் விடு. ஆமா, பொங்கலுக்கு தவறாம நிஜமாலுமே தான். இல்ல நானு சரி உண்மையாலுமே தவறுனா நல்லதுதான். உண்மையாலுமே தவறுனா நல்லதுதான். உதயா உமா கொஞ்சம் எடுத்துட்டு வையா. ஆளுக்கு ஒரு கையெழுத்து வந்து போட்டு பார்ப்போம். தட்டு வையாத. இது இந்த கலர் வரல. ஐயோ, உன் பொங்கல் இன்னும் கட்டி கட்டியா இருக்கு வெள்ளம். இன்னும் கரை வேலை கடக்கு பாரு, கேட்டு வெள்ளம் நசுக்காம போட்டல, அதனால அவங்களே கிண்டுட்டோம். ஏன் தேவையில்லாத வேலை. கலர் வந்துச்சு. வாய் சின்னது. அங்க மாவிளக்குல பானையோட வாய் சின்னது உதயா
அந்த பானையோட வாய் சின்னது. அதான் சொல்றேன். நீ உத்தரா மாதிரி பெரிய பானை கொண்டு வந்து ஈஸியாக இருக்கும் வேலை. வாய் சின்னதான். வெள்ளம் போதுமாம்மா போட்டுனா அதுல போடுங்க, அதான் வெள்ளையா இருக்கு. உமா உப்புமா வச்சு உமா உப்புமா சொல்ல சக்கரை பொங்கல் இல்ல, அதான் சொல்ல வந்தேன் நான். வாயில உப்புமான்னு வந்துருச்சு. வெள்ளமே அதான். அதான் எல்லாம் கலந்து இருக்குது. எந்த கடன் கேட்டுக்கோ, போகும்போது நம்ம வாங்கிட்டு போறோம். நாளைக்கு நம்ம வீட்லயும் பொங்கல் செய்யறோம். கரண்டியும் பெருசு, வாயும் பெருசு, வாய் சின்னது. அது 3 கலர் பொங்கலா இருக்கு. ஆமா, ஒன்று வந்து அமிர்தம், ஒன்று பிரசாதம், ஒன்று நெய்யே அமிர்தமா. 3 பொங்கல். உங்க அக்கா எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு. ஒன்றும் இல்லைண்டா, எல்லாத்தையும் ஒரு அடுப்புல வச்சு இதை வைங்க. உமா வீட்டுக்காரு பொங்கல்ல கையை வச்ச உடனே பொங்கலே டாப்ல போயிடுச்சு. டெய்லி சமையல் எல்லாம் தவறாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். எல்லாம் நெய்யை ஊற்றி எப்படி எல்லாத்துக்கும் நான் ஊற்றுறேன். ஊற்றி ஆளுக்கு ஒரு கரண்டி எடுத்து மட்டும் ஊற்றிக்க வேண்டியதான். நெய்யெல்லாம் ஐயப்பன் கோயிலில் இப்படி தான் பிரித்து கொடுப்பாங்க. எல்லா நெய்யும் ஒன்றா ஊற்றி ஒரு கிளாஸ் மட்டும் கொடுப்பாங்க. ஆமாம், இப்படி தான் செய்வாங்க. ஐயப்பன் கோயில் பிரசாதம் நெய் சாமிக்கு படைக்கிறாங்கல்ல, ஒரே குண்டானில் ஊற்றிடுவாங்க. சாமிக்கு போய் பிரசாதம் அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க. நான் 1.5 கிலோ வாங்குவேன். அதுதான் 1 கிலோ போதுன்னு சொல்லி நான் நேரப்படி சின்னப்படி போடுவான். எனக்கு தெரியாதுல்ல. ஆயாவே 1.5 கிலோ வாங்கிட்டு வரேன். சரி உத்ரா, உதயா, இப்போ ஒன்றும் தப்பு இல்லை. இந்த சக்கரை பொங்கலில் கொஞ்சம், அந்த சக்கரை பொங்கல் 3 சக்கரை பொங்கல் எடுத்து அதில் போட்டு. சக்கரை பொங்கல் கலர் இது அதான் கலரு. இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் இல்லைன்னா வச்சுக்க. இது கொஞ்சம் லைட்டு டேஸ்ட் இல்லைன்னா இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோ. ரெண்டு தான் ஒரிஜினல் சக்கரை பொங்கல் கலரு. நீ சொல்றீ இது ஒரிஜினல், அது ஒரிஜினல், இதுதான் அசல், அது டூப்ளிகேட், அது செராக்ஸ். எது அசல் எது டூப்ளிகேட்? ஒன்று இது அசலா போட்டாங்க பாரு, ஒரிஜினல் ஆக்கிட்டாங்க பாரு. ஒரிஜினல் பின்னாடி என்ன சக்கரை பொங்கல் கிண்டுற மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ களி கிண்டுற மாதிரி இருக்கு. அது அது ரொம்ப நாயா கஷ்டப்பட்டு நிக்கிட்டு போய். இது எவ்வளவு டைட்டா இருக்கு தெரியுமா? அதான் களி. எல்லாம் சாப்பிட்றாங்க, நீ சாப்பிடல, என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, என்னுடைய சாப்பாடு தான் செமையா இருக்கும். சூப்பரா இருக்காமா உன் சாப்பாடு தான். என்ன உதயா, என்ன சொல்ற? உதயா என்ன சொல்ற சொல்லு சொல்லு உதயா. என்ன லெமன் சாதம், லெமன் ரைஸ் தான் சூப்பரா இருக்கா? இல்லை நான் வேற ஏதாவது கேள்விப்பட்டேன். அப்படியா? இதுக்கு ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கணுமா? என்ன உத்ரா ஆப்போசிட்டா புரிஞ்சுக்க சொல்றாங்க? சரி, நீ ஏன் சாப்பிடலாம பூ கட்டிட்டு இருக்கிற? சரி, வீட்டில் கட்டின பூ பத்தலன்னு சொல்லிட்டு இங்கே வேற உட்காந்து பூ கட்டுற. எடுத்துட்டு வந்தேன், கட்டல டைம் இல்லை, அதனால இங்கே எடுத்துட்டு வந்து கட்டுறேன். கோயில் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னவொடனே வீடு மாதிரி நினச்சிட்டேன் கோயிலை. சரி, இந்த கோயிலை பற்றி சொல்லு உத்ரா. சாமி பேர் வந்து பேச்சியம்மன். இது வந்து உள்ளார ஒரு கருவறை மாரி உள்ளார இருக்கும். அதுக்குள்ள லேடிஸ்லாம் போகக்கூடாது, ஜென்ட்ஸ் மட்டும்தான் போகணும். இது நானே பார்த்தது இல்லை. எட்டைக்கு வந்து நம்ம கும்பிட்றது தான். ஒரு சக்கரை பொங்கல்லாம் வச்சாச்சுங்க. என்ன நெய் வறுத்து தான் கொடுக்கணும். அது எங்கள் அம்மா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 4 to 6 ராவு காலம் இல்லையா, அதனால ராவு காலத்தில் படைக்கக்கூடாது. நான் வந்து வருஷத்து
வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து முதல்ல வைக்கிறோம். ம் அதனால் நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பூ கொஞ்சம் இருக்கு கட்டுவோம். கட்டிட்டு படுத்து தூங்கலாம். படுத்து தூங்கலாமா? படைக்கிறது இப்போ 6 மணிக்கா? 6 மணிக்கு தானே. என்ன செய்ய போறீங்க உத்ரா? என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க, சொல்லிட்டே செய்யுங்க சாமிக்கு. இதை பார்த்தா எதிர தெரியுது. இதை பார்த்தா 5 தலை பாம்பு இருக்குன்னு தெரியுது. தோற கேட்டு எங்கள் அம்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க? அறிவு இல்லாத மாமா. வீட்டே போட்டால் தான் நல்லா இருக்கும். என்ன செய்யறீங்க? நம்ம வந்து வீட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் கொடுத்துறோம். எல்லாம் வேண்டிக்கோங்க. கடவுளே நல்லபடி என்ன வேண்டணும்? கொட்டு கொட்டு கொட்டு. கடவுளே பிள்ளைங்க நல்லா படிக்கணும். அம்மா மஞ்சள் குங்குமம் வேண்டாமா? உத்ரா என்ன விசேஷம் உத்ரா? இந்த சாமிக்கு வந்து நாகாத்தம்மாவா? நாகாத்தம்மாங்க. இதுக்கு வந்து மஞ்சள் கொட்டுற என்ன காரணம்? இது வந்து நம்ம சொல்கிறோம் இதில் வந்து நினச்சிட்டு கொட்டினா நிறைவேறும். அதனால மஞ்சள் கொட்டணுமா? அது புத்தாது. இது வந்து செமையா இருக்கு. செமையாக தான் இருக்கு. சூப்பராக இருக்கே. அங்காளமாக இருக்கும் போகிறாங்கன்னா நாகாத்தம்மா கோயிலை தாண்டி தான் நல்ல இடமா பார்க்குறாங்க, பெரிய இடமா. வேண்டிக்கங்க. நிறைய கல்யாணம் ஆகணும் இவன் வேண்டிப்பா. அவ எனக்கு நல்லபடியா குழந்தை பிறகு வேண்டிப்பா. நீ மனசா நினைக்குது. நான் சொல்றேன் பாரு கடவுளாட்டம். நீ என்ன வேண்டிக்கிற? நீ இன்னும் பணக்காரி ஆகணும்னு வேண்டிக்கோ. அதான் வேணும். உனக்கு தான் எல்லாமே கிடைச்சிருச்சு, அப்புறம் இன்னும் வேணும். கடைசி வரைக்கும் இதே நிலைச்சி இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஓ அப்படியா? சரி ஓகே. உதயா ஏன்னா காரில் வர்ற மாப்பிள்ளை வேண்டியா ஏரோப்ளைனில் வர்ற மாப்பிள்ளை வேண்டியா? நல்லபடியாக வரணும். சரி ஓகே. நாகாத்தம்மா மனசில் நினச்சிங்க, நினச்சது நடக்கணும்னு வேண்டிக்கிங்க. ஓ நான் மூஞ்சி நல்லா இல்லைன்னு சொல்கிறேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்ணாடியில். காட்டிட்டேன். செமையாக இருக்குது. எழுதுறாங்கப்பா. இப்போ வந்து 15,000 16,000 சம்பளம். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கலாம்? என்ன வெண்பொங்கல் இருக்கு? போமா போய் வெண்பொங்கலா? ஏமா அவளுக்கு வச்சுட்டா நமக்கு வைக்கணும். அவங்க என்ன பண்ணுறதுக்கு 4 5 இலை வருது. 5 இலை 5 இலையில எப்படி வைக்கிறது? நீ உன் சக்கரை பொங்கலை வை. எதில் வை? எல்லாத்துலேயும் வை. எல்லாத்தையும் வைக்கணும். எல்லாத்துலேயும் வை. எல்லாத்தையும் மாமா வைக்கணும். ஆமாம், எல்லா இலையும் வை. கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க, சொல்கிற மாதிரியா? எல்லாம் முந்தானே சோறுமா. எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடிச்சு படைக்க போறோம். நீ வந்து எப்படி வேணாலும் சக்கரை பொங்கல் எல்லாம் ஒன்று தானே. அது எதுன்னு அது பிரிச்சா சாப்பிட போகிறாங்க. எல்லாம் சக்கரை பொங்கல் தான் எல்லாம். அது 3 தீ வச்சு படைக்கணும்னு சொல்லிட்டு அதனால செஞ்சாங்க. அவங்க மறந்துருச்சு. தயிர் தயிர் சேர்க்கணும். எதில்? பெண் பொங்கல்ல. அது வந்து வாழைப்பழம் வச்சு வெள்ளம் வச்சு தயிர் சேர்த்து படைக்கணுமா. புதுசாக இருக்குல்லங்க. புதுசாக தான் இருக்குது. நம்ம சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு அப்படி செய்ய மாட்டோம்ல ஒரு இடத்துல. அதான் இது கூட வெண்பொங்கல் எதுவுமே செய்ய ஒரு இடத்துல அப்படி படைப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு மாதிரி. நம்ம சாமி படைக்கும்போது பொங்கல் வைக்கும்போது வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு படைப்போம்.
இப்போ உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து வெண்பொங்கல் செஞ்சு வச்சு படைப்பீங்க இல்லை? இப்படி இப்படி தலையாட்டினா ஆமான்னு வாயை திறந்து சொல்லு. என்னவா? சந்தையில கம்மி தான் என்னது? 50 ரூபாயா ஒரு சீப்பு. நீ எவ்வளோக்கு வாங்கின? வாங்கிட்டேன். நீ எவ்வளோக்கு வாங்கினா? நான் 2 சீப்பு 40 ரூபான்னு வாங்கினேன். உத்ராவுடைய டேலண்ட் தான் சொல்லு. சின்னதா இருக்கும் என்னது பாரு உன்னை ஏமாத்திட்டாங்க. 2 சீப்பு 40 ரூபான்னு கொடுத்து சின்ன வாழைப்பழத்தை கொடுத்துட்டாங்க பாரு இது உங்கள்கிட்ட. வந்து எப்படி சொல்றதுன்னா இது வந்து இயற்கையா பழுக்கிறது. அது செயற்கையா கல்லு வச்சுக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் சைஸ்ல என்ன அப்படி கிடையாது. நீ சொல்ல வந்த டாபிக் சொல்ல கரெக்டாக சொல்ல. எப்படி தெரியுமா சொல்லணும் நீனு? அது வந்து கல் வச்சு பழுக்க வைக்கிறது. அவங்க வந்து நார்மலாக பழுக்கிறது. இன்னைக்கு நான் வாங்கி தரேன். மருந்து அடிச்சோம் பொத்தல்னு சொல்லுவோம். மருந்து வச்சிடறாங்க. ஓ அது வேறையா? அப்போ கல் வச்சு முந்தி பழுக்க வைப்பாங்க, இப்போ மருந்து அடிச்சிடுறாங்களா? முந்திலாம் கல் வச்சு பழுக்க வைப்பாங்க. நேற்று நான் வாங்கிட்டு வரும்போது காயாக தான் இருந்தது. கவரில் எடுத்து முடிச்சு போட்டு வைங்கம்மா பழுத்துருந்தாங்க. பழுத்துருச்சு. அப்போ ஏதோ மருந்து அடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் உனக்கு அந்த வாழைப்பழத்தில். கல்யாணம் புதுசுல எவ்வளோ பழம் தெரியுமா வரும் வீட்டுக்கு. உங்கள்கிட்ட வாழைத்தோப்பு இருக்கு, நீ காசு கொடுத்து எங்க வாழைப்பழம். வாழைத்தோப்பு இருக்கு? இப்பெல்லாம் எதுவுமே ஆமாங்க இருக்கா. தேன்கனி வரும். தேன்கனி தானேப்பா? தேன்கனி சின்ன சின்னதாக தான் இருக்கும், டேஸ்டா இருக்கும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. தயிர் ஊத்துறேன் பாருங்க இலையில. சொல்லிட்டு சொல்லு. தயிர் ஊத்துறோங்க. தயிர் ஊத்துறோம். அங்க பாரு. ஏய், எங்க இருக்கு பாரு. கண்ணு தெரியாம ஏன் போடுறீங்க? ஏய், எங்க எடுத்து போறா? எங்க இருக்குது? எங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு பாருங்க. நீ ஆசை. இது தயிர் ஊத்துறேன். டேக் ஒழுங்கா சொல்லு. இல்லையா ஓடுற பாஸ்ட். அவர் பிரிச்சது சரியா பிரிக்கல. இலைங்க. அந்த இலையில வந்து உள்ளார வந்து 3 இலை. இங்க வந்து வெளியில வந்து இங்க ஒரு இலை வச்சுட்டாங்க, இன்னொரு இலை இருக்கு. இது வந்து எங்க வைப்பாங்கன்னு தெரியல. மாவுக்கு எழுது இல்லைங்கக்கா. அங்க உள்ளார எழுதுவாங்க. சாமி வந்துருச்சு. ஆம்பளை பிள்ளை 2வது ஆம்பளை பிள்ளையா போறக்குள்ள நான் வேண்டி செய்யணும். என் பிள்ளை படுற காலத்தில் என்னால் தாங்கலாம், இருந்தாலும் ஆயிரங்களுக்கு தேவையான கொடுப்போம். என்ன மேலே எடுத்து நாங்கள் முடிஞ்சிருச்சு. எல்லாம் நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. உண்மையாலுமே ஒரு கனவு மாரியே திடீர்னு வந்தோம், திடீர்னு படைச்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வந்து இப்போ வந்துருக்கிறோம். அதுக்கேற்ற மாரி மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணி 6:30 மணி ஆயிடுச்சுங்க. படைச்சாச்சு. சக்கரை உள்ளவங்களுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம இங்கே உட்காந்து இந்த மாதிரிலாம் டைம் பண்ண முடியாது. ஏன்னா பசங்களை எடுத்து நம்ம போகணும். இவ்வளோ தூரம் வண்டியில் வேறு வந்திருக்கோம். இந்த ஏரியாவுக்கு பஸ்ஸு வேறு கிடையாதா? அதனால் நம்ம நேரத்தோடய கிளம்ப வேண்டியதான். சரிங்க, என் வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நம்ம தான் வந்து